பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்று தியானத்துக்கு ஆரம்பமாக மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொன்னது போல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் அதிசயம் இல்லை, எகிப்து தேசத்திலிருந்து நம்மை வழி நடத்தி இஸ்ரவேலியாக கர்த்தர் இந்த நாட்கள் நம்மேல் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி இந்த நாள் முழுதும் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. சொன்னது போலப்பா, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுத்து இஸ்ரவேலாக எங்களை தெரிந்து கொண்டு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை நீர் காண செய்ய போறதுக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீங்க செய்ய போறீங்க, எங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.